உங்களை வேண்டான்னு சொன்னவங்களுக்காக இன்னும் ஏன் அலறீங்க? ஒரு கொஸ்டின். உங்களையே வேண்டான்னு ஒருவருக்காக உங்களையே நீங்கள் ஏன் தண்டிக்கிறீங்க? பிரிவு வலிக்கும், அது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் டெய்லியும் அழுவுறது, உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறது, உங்கள் வாழ்க்கை என்னான்றது அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் உங்களை வாழவே விடாது. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை வேண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு உண்டான மதிப்பு இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. உங்கள்கிட்ட அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிங்க, அதுவே போதும். ஒரு பர்சன் உங்களை விட்டு போனதுனால உங்கள் ஃப்யூச்சர் உங்களை விட்டு போயிடலை. உங்கள் கனவு இருக்குது, உங்கள் வாழ்க்கை இருக்குது, உங்கள் திறமை இருக்குது. உங்களை இழந்தது அவங்களோட இழப்பாக கூட இருக்கலாம். இனிமேல் அழுவுறதை நிப்பாட்டுங்க. இன்று முதல் நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுங்க. அந்த ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கமெண்டில் நான் முன்னேறுவேன்னு டைப் பண்ணுங்கள். குடும்பத்தை உடைக்கல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை மாற்றம் ஆரம்பிப்போம். லைஃப் ரீஷெட் நோ. இந்த வேதனையிலே நீங்கள் 100% ரெக்கவரி ஆகிறதுக்கும், லைஃப்லோட டைரக்ஷன் தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா பயோவில் என்னோட காண்டாக்ட் லிங்க் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.